அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலிருந்து வெளியேற போறாங்க, புதுக்கட்சி ஆரம்பிக்க போறாங்க, இல்ல தாவேகா கூட சேர போறாங்க, அதிமுக கூட சேர போறாங்க, அமமுக கூட சேர போறாங்க அப்படின்னு நினைச்சவங்க நினைச்ச மாதிரி எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஜூன் 4 அண்ணாமலை அவர்களோட பிறந்த நாள் வர்றதுனால அந்தன்று ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கத்தான் போகுது. அவர் இப்ப திடீர்னு டெல்லி போய்க்கிறதுனால ஆல்ரெடி பிஜேபி மாநில தலைவர் பொறுப்பு அவர்கிட்ட இருந்து பறிக்கும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய தேசிய பொறுப்பு கொடுக்கும் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துதான் அவங்க கிட்ட இருந்து வாங்கினாங்க. ஆனாலும் அவருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு தேசிய பொறுப்பும் கொடுத்த மாதிரியும் தெரியல. அவருக்கு கட்சியில ஒரு தகுந்த மரியாதையோ இல்ல ஒரு முன்னுரிமையோ கொடுக்காத மாதிரிதான் இருக்கு. அவர் தேர்தலுக்காக பிஜேபி கூட இருந்து அதிமுக கூட்டணிக்காக எல்லா முயற்சியும் எடுத்தார், ஜெயிக்கிறதுக்காக எல்லாமே பண்ணனாங்க. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பிஜேபி மாநில தலைவராக இருந்தா நயினார் நாகேந்திரன் அவர்களை விடவும் பிஜேபி இன்னும் 2-3 சீட்டுகள் கூட ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாளர்கள், தொண்டர்கள், ஓட்டுக்கள் எல்லாமே இருக்கு அவருக்கு. அதனால அவர் இருக்கிற சப்போர்ட் வச்சு ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஜூன் 4 கிட்ட வந்துருச்சு. அந்த அன்று நிச்சயம் ஏதோ ஒரு நம்ம சம்பவத்தை பார்க்கலாம். அந்த சம்பவம் மேபி பிஜேபியை விட்டு விலகிறதா இருக்கலாம், இல்ல ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்ல வேற கட்சிக்கு போகிறதா இருக்கலாம், இல்ல அவர் அமைதியா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் அந்த அன்று ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு தான் முக்கியம். ஆல்ரெடி சொல்ற மாதிரி எப்படி அதிமுக இருந்து ஓபிஎஸ் சிபிஎஸ்ல ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போனது நல்லது அப்படின்னு சொன்னோம், அதே மாதிரி ஒரு தெளிவு என்றைக்கும் நல்லது. அதனால அண்ணாமலை அவர்கள் பிஜேபியை விட்டு வெளியே வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சா நல்லதுதான். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்குன்னு ஒரு தொண்டர்கள் படை இருக்கு. அதே சமயம் அவர்களுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்கு, ஒரு சில வாக்கு வங்கி இருக்கு. அதே சமயம் அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அதே நேரத்தில் டிடிவி தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் எல்லாருமே அவருக்கு ஆதரவா தான் இருந்தாங்க. ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தான் எல்லாரும் கூடயும் பேசி அத்தனை பேர்த்தையும் என்டிஏ கூட்டணியில வச்சிருந்தாரு. அதை வச்சு பார்க்கும் பொழுது நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சாலோ இல்ல தனியா ஒரு கூட்டணி கொண்டு வந்தாவோ அவர்கிட்டையும் ஒரு சில கட்சிகள் நிச்சயம் கூட்டணி சேரும். அதே நேரத்துல அண்ணாமலை அவர்கள் புதுசா வந்தா மட்டும் புதிய கட்சி ஆரம்பிச்சு வந்தா மட்டும் பிஜேபிக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. பிஜேபி கூட்டணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி வரும் பொழுது நீங்களே நினைச்சு பாருங்க, அது எந்த விதத்திலையும் பிஜேபிக்கு நெகட்டிவும் இல்லை, அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கும் நெகட்டிவ் இல்லை. அவர்களும் மாற்று சக்தியாக இருப்பார்களே தவிர அவரும் ஆர்எஸ்எஸ் கொள்கையை பின்பற்றுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்குது. இப்படி ஆர்எஸ்எஸ் கொள்கையை பின்பற்றினால் அப்படி அவர்கள் பின்னாடி ஒரு சில கூட்டம் போகுது அப்படின்னா அது எப்படி டிவிகேவுக்கு நிறைய பேர் போனது தற்குறிகள் அப்படின்னு சொல்றோமோ, அவர்கள் எம்எல்ஏ யாருன்னு தெரியல, அந்த தொகுதி கேண்டிடேட் யாருன்னு தெரியல, இருந்தாலும் தாவேகா விஜய் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா தொகுதிகளிலும் வாக்கு செலுத்தினார்களோ அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் கொள்கையே தெரியாதவர்கள் அண்ணாமலை அவர்கள் பின்னாடி போகும் பொழுது அதுவும் தற்கொலைகளுக்கு சமந்தான். திமுக கொள்கைகள் தெரியாதவர்கள் திமுக பின்னாடி போன அதுவும் தற்கொலைகள் தான். அதே மாதிரி பார்க்கும் பொழுது நிச்சயம் அப்படி ஒரு தற்கொலை கூட்டத்தை நிச்சயம் பார்க்கலாம். சீமான் அவர்கள் பின்னாடி போறவர்கள் வந்து அவர்களோட கொள்கைகளை தெரிஞ்சு போறாங்களா தெரியாம போறாங்களான்னு தெரியாது. ஆனா தெரிஞ்சு போனா பரவாயில்ல. எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களோட கொள்கைகளை தெரிஞ்சு அவர்கள் பின்னாடி போகும் பொழுது அது நல்லதுதான். இந்த நேரத்துல தாவேகாவுக்கு எல்லாரும் வாக்கு செலுத்திட்டீங்க, அவர் முதலமைச்சர் உட்கார வச்சாச்சு, தாவேகா தான் ஆளும் கட்சி. அப்படி இருக்கும் பொழுது அவரோட கொள்கைகளை இனியாவது தெரிஞ்சுக்கலாமே, கொள்கை தலைவர்களை தெரிஞ்சுக்கலாமே, அவர்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி தெரிஞ்சுக்கலாமே. உங்க தொகுதி எது, உங்க தொகுதி எம்எல்ஏ யாரு, எந்தெந்த தொகுதி எந்தெந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் அமைச்சர்களா இருக்கிறாங்க, அவர்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வில்சன் அவர்கள் எப்படி அதுக்கு முன்னாடி ஏதோ வீடு போது ஒரு சில நிகழ்வுகள் நடத்திட்டு இருந்தாரோ, சம்பவங்கள் நடத்திட்டு இருந்தாரோ, அது மாதிரி இல்ல நம்ம கவுண்டமொழி தொகுதி கனிமொழி சந்தோஷ் அவர்கள் எப்படி ஒரு யூடியூப் சேனல்ல நான் டாக்டர் படிச்சிருக்கிறேன் அப்படி இப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்கிறார்களோ, யூனிவர்சிட்டி ஆஸ்ட்ராலஜியில டாக்டரேட் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களோ, அது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. பர்த்டேக்கு அருவாள்ல கேக் வெட்டினவங்களாகட்டும், இது மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். இது மாதிரி இதெல்லாம் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு நீங்க மாற்று ஆட்சியை தேர்ந்தெடுத்ததுனால எல்லா எம்எல்ஏக்கள் மாற்று ஸ்டோரிகள் இதெல்லாமே தெரியும் பொழுது நிச்சயம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த 2031 எலெக்ஷன்ல யார் கேண்டிடேட்டா வராங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் கேண்டிடேட்டை பார்த்து வாக்கு செலுத்த வேண்டுமா, கட்சியை பார்த்து வாக்கு செலுத்த வேண்டுமா, யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வேணும். தாவேகா விஜய் அவர்கள் மாற்று ஆட்சி கொடுத்தாச்சு, அவர் கண்டிப்பா 5 வருஷத்துல ப்ரூவ் பண்ணி காட்டுவார். அவர் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்த மாற்று ஆட்சி அவர்களுக்கு ஓடு கொடுக்கலாம். இல்லைன்னா யாருக்கு கொடுக்கறது, அவர்களும் கொட்டையில மட்டையா போயிட்டா நம்ம அவர்களுக்குள்ளாரையே திரும்ப கொடுக்கறது வேஸ்ட் தான். திமுகவுக்கு கொடுத்தாலும் அதிமுகவுக்கு கொடுத்தாலும் தாவேகாவுக்கு கொடுத்தாலும் சீமான் அவர்களுக்கு கொடுத்தாலும் யாருக்கு கொடுத்தாலும் எந்த யூஸும் கிடையாது. அதனால ஒரு கேண்டிடேட் நிக்கிறாங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்டை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கங்க.
அவர்கள் என்னென்னலாம் பண்ணிக்கிறாங்க, அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, செயல்பாடுகள் இனி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படி பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, நாலேஜோட பேசுறாங்களா நாலேஜ் இல்லாம பேசுறாங்களா, 1000 அடிக்கு மேல குழி தோண்டி நாங்க புதைச்சிடலான்ட்டு குப்பைகள் அப்படின்னு சொல்றவர்கள் இருக்கிறாங்களா, இல்ல தண்ணி மேல போய் தர்மாக்கோலை விட்டு உலகம் புகழ் பெற்ற ஒரு எம்எல்ஏ மாதிரி ஆக போறாங்களா, எல்லாமே யார் கையில் இருக்கு, நம்மளோட ஓட் அந்த கையில தான் இருக்கு. அதனால நிச்சயம் தாவேகா எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாரை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். இதனோட வேண்டுகோள் அப்படின்னு கூட சொல்லலாம். முடிஞ்ச ஒரு சில எம்எல்ஏக்கள் பற்றி தகவல்கள் என்னால் கிடைச்சா நிச்சயம் பகிர்ந்து கொள்ளப்படும். தாவேகா எம்எல்ஏக்கள் மட்டும் இல்ல, இதுவரைக்கும் ஜெயிச்ச எல்லா எம்எல்ஏக்களும் இந்த ஆட்சி இப்ப 234 தொகுதி 233 தொகுதியில் ஜெயிச்ச எல்லாத்தோட தகவல்களையும் பகிர நான் ட்ரை பண்றேன். தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுதான் பார்ப்போமே. உங்கள் கடைசி தீக்குச்சி அண்ணாமலை அவர்கள் என்ன முடிவெடுக்க போவார், தாவேகா எம்எல்ஏக்கள் என்னென்னலாம் பண்ணிக்கிறாங்க, ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்கள் கடைசி தீக்குச்சி நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம்லயும் இப்போ ஸ்டார்ட் இருக்கு, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை பகிருங்கள், தொடர்ந்து பார்ப்போம். இது உங்கள் கடைசி தீக்குச்சி மனோஜ் காளிமுத்து.